ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இட்லி பொடி. இந்த இட்லி பொடி வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தெரில. இது என்னோட மெத்தடு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக முக்கால் வாசி கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதோடு சேர்த்து நம்ம வந்து வரமிளகாய் எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணும்னா பாதி காஷ்மீரி சில்லி, பாதி வந்து குண்டூர் மிளகா எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஃபுல்லாகவே கார மிளகா தான் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். நீங்கள் வேணும்னா இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். வெறும் பிளெயின் வடை சட்டியில் வந்துட்டு நம்ம அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் இந்த உளுந்து போடுறோம். இது எல்லாத்துலேயும் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா, லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து எல்லா இதையும் வறுக்கணும். எல்லா பருப்பு, அந்த மிளகாய் எல்லாமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுக்கக்கூடாது. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு அந்த உளுந்தோட வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இதில் வந்து நீங்கள் உடச்ச உளுத்தம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த தோலோடு கிடைக்கிற கருப்பு உளுந்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து உருண்டை உளுந்து எடுத்துருக்கிறேன், வெள்ளை கலர் உளுந்து. நீங்கள் வேணும்னா அந்த உடச்ச உளுந்து கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். இதை வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு இதில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரம், இந்த மாதிரி ஒரு அகலமான காஞ்சி இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம இதே வடை சட்டியில் கடலைப்பருப்பை வறுத்தரலாம். கடலைப்பருப்பு வந்து நம்ம நல்லா இந்த ஆல்ரெடி வந்து வடை சட்டி சூடாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மிதமான தீயில வச்சாலே நல்லா வந்து வறுபட்டுரும். உங்களுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பில் என்னென்ன ரெசிபீஸ் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கடலைப்பருப்பை அப்படியே ஊற வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தாளித்து சாப்பிட்டோன்னா அந்த கடலைப்பருப்பு உசிலி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். இன்னும் நல்லா ஒன்றும் பாதியுமாக வறுபடக்கூடாது. எல்லா பக்கமுமே ஓரளவுக்கு நல்லா வறுப்பிட்டதுக்கப்புறமா நம்ம இதை மாற்றுறோம். அப்புறம் ஒரு கடாயில் திருப்பி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அந்த கருவேப்பிலையும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலையை கூட வறுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை வறுக்கும் போது அது நல்லா கிறிஸ்பாகி ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கல்லுப்பை கூட வறுக்க போகிறோம். ஏன்னா இந்த பொடியை வந்து நீங்கள் 2 வாரத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா உப்போட ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா நம்மளால் அதை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து வடை சட்டியில் போட்டு அதை வறுக்கும் போது அதோட ஈரத்தன்மை வந்து குறையும். இப்போ மிளகாயை வந்து நம்ம வறுக்க போகிறோம். இங்கே வந்து ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னா, லைட்டாக ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி போடணுன்னே கிடையாது. இந்த மிளகாயே வந்து உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். ரொம்ப ஆயில் ஊற்றிடாதீங்க. அப்போ பொடியை வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ரொம்ப கம்மியாக, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக ஊற்றணும். அதுக்கப்புறமா இதையும் சேர்த்து நம்ம அந்த ஆற வச்ச பாத்திரம் இருக்குது இல்லையா, அதில் கொட்டிடலாம். இது வந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே ஆறணும். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் உல்டா பண்ணி நல்லா குலுக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து பெருங்காயத்தூள் நான் வந்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வறுத்துட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக வந்து நம்ம பொடியை வந்து பொடிக்கணும். ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது. கொரகொரப்பாக இருந்தால் பொடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.